உங்களுடைய கனவெல்லாம் பலிக்கவில்லை. நீங்கள் நினைத்தது என்ன தெரியுமா? அமெரிக்கா வந்து விட்டால் ஈரான் சாம்பலாகிவிடும். சாம்பலாகி விடுகிற ஒரு இடத்தில் நிலையில் அந்த நாடு இல்லை. அது அவர்களின் பாரம்பரியமும் இல்லை. இதோ இப்போது பாரசீகம் ஒரு புதிய வல்லரசாய் உலகத்தின் கண்களுக்கு தெரிகிறது. சின்னஞ்சிறிய நாட்டில இருந்து பெரிய நாடு வரையும் பிரம்மாண்டமாய் பார்க்கிறார்கள். ஏன்னா ஒரு ஒத்த நாடு மிகப்பெரிய அணு ஆயுத பலம் கொண்ட 2 நாட்டையும் வாங்கடா பார்க்கலான்னு கூப்பிடுகிற தைரியமும் ஆண்மையும் திராணியும் வீரியமும் இந்த உலகத்தில் ஈரானுக்கு மட்டும் உண்டு என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஒரே டைம்ல 7-8 அரபு நாடுகள்ல இருக்கிற அத்தனை அமெரிக்க தளங்களையும் நோக்கி குண்டுகள் பாய்கிறது, ஏவுகணைகள் போகிறது. உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை வேணாமா? நீ யாரை பாதுகாப்புக்கு கூப்பிட்டு வச்சிருக்கியோ அவன் இந்த அடி வாங்குகிறான். மானவிருப்பவன் இனிமேலாவது திருந்துவான் அல்லவா? பெரிய வல்லரசுகளாக இந்த உலகத்தில் ஆதிக்கம் சொல்லிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலையில் வா பார்க்கலாம் என்கிற தைரியத்தோடு இன்றைக்கு கூவி அழைக்கிறது ஈரான். யுத்தத்தை தெரியாமல் தொடங்கி அந்த நாட்டினுடைய ஒரு மூத்த சிங்கத்தை சாய்த்து விட்டதற்கு பிறகு யுத்தத்தை முடிக்க தெரியாம போராடிட்டு இருக்காங்க. காசாவின் உருக்குலைந்த காட்சி போல இன்றைக்கு இஸ்ரேல் தலைநகரத்தினுடைய காட்சி. உலகத்தில் மிகைப்படுத்துவதாக நினைக்க வேண்டாம். உருக்குலைந்து போயிருக்கிற இஸ்ரேலுடைய நகரத்தை பார்த்து ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தில் சந்தோஷப்பட்டவர்கள் அதிகம். அதற்காக இறக்கப்பட்டவர்கள் ஆல்மோஸ்ட் இல்லை என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்த நாட்டின் 1-2 சங்கிகளை போல 1-2% இருக்கும்.